இல்ல இப்ப இந்த பிட்காயின்ல எல்லாம் ஜாக்பாட் அடிச்ச மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சி அதுல பொருள் ஈட்டின பொருள்ல தான் இந்த மாதிரியான ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணவங்களோட பேசும் அவங்களோட பேச்சும் எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும். அவங்க பேசும்போது அந்த ஒரு பயம் இல்லாம அடுத்தது என்னன்ற ஒரு திங்கிங் இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப் செக்யூர் ஆயிட்டு தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இங்க இருக்கிறவங்கள மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் நம்ம இப்ப லைஃப செக்யூர் பண்றதுக்கு நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணலாமா? இந்த இந்த செக்யூர் அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் எதுல அடங்குதுன்னா பினான்ஸ்ல, அப்புறம் ஹெல்த்ல, அப்புறம் ஒழுக்கத்துல. இந்த மூணும் சேர்ந்ததுதான் செக்யூர் லைஃப் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதுல முதன்மையா இருக்கிறது வந்து இந்த பினான்ஸ் மாடல். இந்த பினான்ஸ் சம்பாதிக்கிறது தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற 90% பீப்புளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேட். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது என்னை கேட்டா என்ன சொல்லுவேன், நான் நல்லா படிப்பேன், நான் டாக்டர் ஆகுவேன், கலெக்டர் ஆகுவேன், இன்ஜினியர் ஆகுவேன்னு ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தை சொல்லும். 5ஆம் கிளாஸ்க்கு மேல குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த படிப்பை அழகா படிச்சிருவேன், +2 காலேஜ் எல்லாம் வரும்போது எப்படியாவது இந்த படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், மாசம் ஒரு 40,000 30,000 10,000 அப்படி அவங்கவுங்கள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கனவுகளை நம்ம அப்படியே அடுத்தடுத்ததா கொண்டு போயிட்டே இருப்போம். பட் மக்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஃபர்ஸ்ட் எதுல வருது அப்படின்னா மணி ஏர்னிங். இந்த மணி ஏர்னிங்ன்ற விஷயத்துக்கு தான் நிறைய தேடுதல் இருக்கு. இப்ப படத்துக்கு போலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வருவாங்க, ஒரு ரிலேட்டிவ் கூப்பிட்டா வருவாங்க, யாரோ வழியில போற ஒருத்தர் வாங்க படத்துக்கு போலாம் அப்படின்னா வருவாங்களா? நீ யாரையா இருக்க மாதிரி என்னையும் போய் படத்துக்கு கூப்பிட்டு இருக்க, நான் இருக்கிற டென்ஷன்ல நான் இருக்கிற பிரச்சனையில போயா நீ வேலையை பார்த்துன்னு அப்படின்னுவாங்க. ஏன்னா தெரியாதவங்க இதுக்கு வர மாட்டாங்க. ஆனா நீங்க இதே விஷயம் என்கிட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்று அது என்னன்னு கேட்டுட்டு அது வர அவங்க பாக்குறாங்க பாக்கல வேணா என்னன்னு கேட்பாங்க. ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கேட்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பலம் வந்து பாருங்க இந்த பினான்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கு. உண்மையா? அப்ப இந்த இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. வாரத்துல ஒரு நாளோ இல்ல டெய்லியோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ நம்ம எல்லாருமே ஒரு கனவு காண்றோம். அது ஒவ்வொருத்தருக்கான கனவு ஒவ்வொரு மாதிரி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசையில கனவு காணுவாங்க. கல்யாணம் ஆனவங்க ஐயோ நான் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கனவு காணுவாங்க. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனோடனே என்னோட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்ததுன்னா நல்லா இருக்கும், இன்கம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கனவு காணுவாங்க. ஸோ வேர்ல்டுல இருக்கிற எல்லா மக்களும் இந்த பினான்ஸ் ஓரியன்டா டெய்லி மாசத்துக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு நாள் ஒரு டைமாவது அவங்க கனவு கண்டுட்டு தான் இருக்காங்க. இதை ஏன் சார் இப்ப இந்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ரெவன்யூ வர்றது அவ்வளவு சந்தோஷத்தை அவர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பாசிவ் இன்கம் அப்படின்றது அதே விஷயத்துல நம்மளோட உழைப்பு மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் வரும் அப்படின்னா, இப்ப நம்ம எடுக்கிற கோல்டு பக்ஸ் பிளான்ல அது சாத்தியம், அது உண்மை. சாரி ஐயா, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாய்ஸ் ஆடியபிள்? நீங்க பேசுங்க. வாய்ஸ் ஆடியபிளா? ஆடியபிள் சார், ஆடியபிள். ஓகே ஓகே ஓகே, சாரி. இந்த ஹெட்ஃபோன்ல இருக்கிறதுனால நல்ல இன்ட்ரெஸ்ட்ல போயிருக்கும் போது மாத்தாம விட்டுறேன். ஓகே சாரி. ரைட், ஓகே. இந்த கோல்டு பிளான் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த பாசிவ் இன்கம் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும், அதை எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கான ஒரு ஷேரிங். ஓகே, ஸோ கம்பெனி பத்தி ஜான் சார் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த கம்பெனியோட நேம் கோல்டு பக்ஸ். கோல்டு பக்ஸ்னா தங்க காசு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இந்த தங்க காசை நம்ம எப்படி வாங்கலாம், இந்த தங்க காசை எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இவங்க என்ன எதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி இதோட பவுண்டர் பாலமோகன கிருஷ்ணன் சார் வந்து
சிட்டி பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா லண்டன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தன்னோட டெக்னாலஜியை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போகணும். அதுலயும் இன்னைக்கு ஹையஸ்ட் டெக்னாலஜியா எல்லாராலையும் ஃபீல் பண்ணக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு ஹையஸ்ட் ப்ராடக்ட, ஒரு செக்யூரான ப்ராடக்ட கொடுக்கணும்ன்றது இந்த கம்பெனியோட மெயின் நோக்கம். சோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா இவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும். சார் வாய்ஸ் ஆடியபிள் தானே? சார் ஆடியபிள் நீங்க பேசுங்க. சரி, ஓகே சார். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வருது, அது கொஞ்சம் மைக் வச்சு பண்ணிட்டு பாருங்க சார். சார் இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பிளாக் செயின் அப்படின்னு சொல்ற இந்த டெக்னாலஜில இன்னைக்கு இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான பிளாக் செயின்ல இவங்க ப்ராஜெக்ட கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட இவங்க கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்திருக்க விஷயம் என்னன்னா வேர்ல்டு வைடா ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது. அப்ப அந்த கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்காக ஒரு பிளான் கொடுத்திருக்காங்க. அந்த பிளானை எப்படி கொடுத்திருக்காங்க, ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில தான் இவங்க இப்ப உள்ள வந்திருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜினா அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றத நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, இந்த பிளாக் செயின்ல அல்கோரிதம் இருக்கு அப்படின்னா அந்த டீசென்ட்ரலைஸ்ட நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இவங்க இன்னைக்கு வேர்ல்டுல லீடிங் பிளேயரா இருக்கக்கூடிய பினான்ஸ் பிளாக் செயின்ல தான் இவங்களோட அல்கோரிதம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம படிச்சு பார்க்கலாம், அது எல்லாருமே வியூ பண்ணியும் பார்க்க முடியும். சோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட வந்திருக்காங்க. மக்களை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் செயின் ஓரியன்டான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் நிறைய நம்ம வேர்ல்டுக்குள்ள வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி எல்லாமே வந்து வேற ஒண்ணு, அந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு வெப்ரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ், இந்த அல்கோரிதம் ரன் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கம்பெனி அவங்க உள்ள வரும்போதே அவங்களோட ஓன் வெப்ரி பிளாட்ஃபார்மா உள்ள வந்திருக்காங்க. இது இவங்களோட டெக்னாலஜியோட வலிமையை நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்ப இவங்க இது மட்டும் இல்லாம இவங்க இந்த ரிவார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 98% மக்களுக்கே பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வெறும் 2% மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அந்த 98% எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் மைனிங் போனஸ் 30%. டைரக்ட் மைனிங் போனஸ் அப்படின்றது நான் நேரடியாக எடுக்கக்கூடிய வியாபாரத்திலிருந்து எனக்கு 30% இன்ஸ்டன்டா. இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது எந்த ஒரு மார்க்கெட்டிங்லயுமே வந்து நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்கியிருப்போம்னா, டெய்லி வாங்கியிருப்போம், இல்ல மந்த்லி ஒன்ஸ் வாங்கியிருப்போம், இல்ல 15 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், இந்த மாதிரி வாங்கியிருப்போம். பட் அதை வந்து யாரோ ஒருத்தர் அனுப்புற மாதிரி இருக்கும். அவங்க அனுப்புற வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்க வித்தின் செகண்ட் நம்மளோட வேலெட்ல அது ஆட் ஆகும். இது பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%. சோ 30 பிளஸ் ஒரு 50, 80% இந்த ரெண்டே விஷயத்துல கொடுத்துறாங்க. மூணாவது லெவல் மைனிங் போனஸ் அப்படின்னு 18% பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 98% நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2% மட்டும்தான் அவங்களோட பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறாங்க. சார், இந்த 98% பிரிச்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீடர் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாருன்னா அவர் வாங்கி கொடுக்குற ஒரு 100 ரூபாயில ஒரு 35 ரூபாவோ ஒரு 40 ரூபாவோ அதை அவங்களோட கம்யூனிட்டியில பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல அந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டா எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்டாவோ இல்ல அதுக்கு ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியோ இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஆனா இங்க நம்ம லீடரான நம்ம எல்லாரும் நம்ம ஒர்க் பண்றதுல 98% நம்ம கம்யூனிட்டிலே கிடைக்குது அப்படின்னும் போது நம்மளால அதிகமான விஷயத்த ஷார்ட் டைம்ல ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பர்சன்டேஜ் விகிதத்தை வச்சு நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மைனிங் போனஸ் அப்படின்னா என்ன, அதுல போய் நம்ம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பாக்கிறதுக்கு இந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணும்.
இவ்வளவு விஷயம் சொல்லிட்டோம். இந்த கம்பெனில ஜாயின் பண்ணா என்ன பண்ணணும்னா, வேர்ல்டுலயே இன்னைக்கு அதிகமா அந்தந்த நாட்டோட கரன்சிக்கு அடுத்ததா இன்னைக்கு புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டெத்தர் அப்படின்னு சொல்ற அந்த கிரிப்டோ கரன்சி, அதோட சிம்பிள் யூஎஸ்டிடி. இதுதான் இவங்களோட இன்புட்டும் அவுட்புட்டுமாக வச்சிருக்காங்க. அப்ப இந்த கம்பெனில உள்ள ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு $10 இருந்தா போதும் இந்த கம்பெனில நம்மளால ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த $10 மட்டும்தான் இந்த கம்பெனியா அப்படின்னா இல்ல. இந்த மாதிரி 10 ஸ்லாட் வச்சிருக்காங்க. 10, 20, 50, 100, 250, 500, 1000, 2500, 5000, 10,000. சோ இந்த மாதிரி 10ல இருந்து 10,000 வரைக்கும் 10 ஸ்லாட் வச்சிருக்காங்க. பட் இவ்வளவு ஸ்லாட் இங்க இருந்தாலும் உள்ள வரக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க $10 மட்டும்தான் உள்ள வர முடியும். அந்த ஜாயினிங் அப்படின்றது ஜஸ்ட் $10 தான். அப்ப $10 அப்படின்றது இன்னைக்கு நம்மளோட இந்தியா ஐஎன்ஆர் வேல்யூ பார்த்தோம்னா 89 ரூபா 90 ரூபா ஒரு டெத்தர் இங்க இந்தியாவில சேல் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதிகபட்சமா 900 ரூபாய் இருந்தா நம்ம இந்த கம்பெனில ஜாயின் பண்ணலாம். பிளஸ் இது டெத்தர் அப்படின்ற கிரிப்டோ கரன்சியோட ஆட் ஆகி வர்றதுனால இதுக்கான கேஸ் பியா பிஎன்பி அப்படின்றது ஒரு $3 $4 என்ன நம்மளால முடியுமோ அதை ஆட் பண்ணி வச்சு பண்ணிடணும். அப்ப அதிகபட்சமா இதுல ஒரு 1200 வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே, நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார். இதுல இன்கம் இருக்கணும். என்ன சார் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் என்னன்னா டைரக்ட் மைனிங் போனஸ். இந்த டைரக்ட் மைனிங் போனஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30%. சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க $10 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க. நண்பர் ஒருத்தர் $10 சொல்றீங்க, அவர் ஜாயின் பண்றாரு. அவர் வரும்போது $10 உள்ள வராரு. அப்படி அவர் $10 உள்ள வரும்போது உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னா 30%, $3 உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் ஒருத்தரை ஜாயின் பண்ணா $3 கிடைக்குமா அப்படின்னா இல்ல. இந்த கம்பெனில ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்தி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒருத்தர் மூலியமா 100% பிசினஸ் நடக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhs, 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சார் அது கிடைக்கும் அப்படின்னா இந்த கம்பெனியோட அடுத்தடுத்த ஸ்லாட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 10, 20, 50 இத தன்னோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக யார் ஒருத்தர் அடுத்தடுத்த ஸ்லாட்டை வாங்குறாங்களோ அப்படி வாங்குறப்ப உங்களுக்கு அதுல இருந்து 30% கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த $10 ஜாயின் பண்ணீங்க, அடுத்தது $20 அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு $6 கிடைக்கும். அது மாதிரி 50, 100 அப்படின்னு பண்ணும் போது ஒரு $100 அப்கிரேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு $30 கிடைக்கும். ஒரு $1000 பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு $300 கிடைக்கும். அவங்க $10,000 பண்றப்ப உங்களுக்கு ஒரு $3000 கிடைச்சிருக்கும். அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீங்க $10 ஜாயின் பண்ணீங்க, ஒருத்தர் மட்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களோட நிறைய பிஸியான ஒர்க்ல வேற எதுவுமே பார்க்கல. ஆனா உங்க வேலட்ல அந்த ஒருத்தர் அவர் 5% இந்த பிசினஸ் கொண்டு போறப்ப உங்களுக்கு 5829 டெத்தர் உங்களுக்கு ஒருத்தர் மூலியமா கிடைச்சிருக்கும். அப்ப இன்னைக்கு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அவர் ஒருத்தர் மூலியமா கிடைச்சிருக்கும். அப்ப ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எல்லாருக்கும் எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்த பிசினஸ்ல இருந்த நிறைய லீடர்ஸ்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம எத்தனையோ ஸ்டேட்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு பேரை அறிமுகப்படுத்தினா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றது நீங்களே மனக்கணக்கு போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க எவ்வளவு பேரை டைரக்டா இன்ட்ரோ பண்ணாலும் இந்த கம்பெனில உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நேரடியா 2 பேர் தான் வருவாங்க. மீதி கொடுக்குற எல்லா டைரக்ட் சேல்ஸும் உங்களுக்கு 2, 4, 8 அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ்ல போகக்கூடிய மெத்தட்ல உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டேன். அப்ப நான் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணா 5 lakhs வருது. அப்போ ஒரு 4 பேரை பண்ணா எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இந்த டைரக்ட் ஸ்பான்சர் இன்கமா மட்டுமே எனக்கு கிடைக்கும். இது நம்மளோட முதல் இன்கம். ஓகே. ரெண்டாவது இன்கம் அப்கிரேட் மைனிங் போனஸ், அதாவது 30%, இது 50%. சார் இது எப்படி சார் கிடைக்கும்? சார் நீங்க $10 ஜாயின் பண்ணீங்க, நீங்க ஒர்க் பண்றதுக்கு 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. ஆனா உங்களோட அப்ளைன் இல்ல அப்ளைனோட அப்ளைன் யாரும் அவர் கொடுக்குற டைரக்ட் ரெஃபரல் 2 கீழே 4 கீழே அப்படியே ஃபில் ஆகும் போது யாரோ கொடுத்த ஒரு டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு கீழே வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவர் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வேல்யூல இருந்து உங்களுக்கு 50% கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள் வருவாங்க. அப்ப அந்த 2 நபர்கள் நீங்க கொடுத்ததா இருக்கலாம், இல்ல உங்களோட அப்ளைன் கொடுத்ததா இருக்கலாம், இல்ல அப்ளைனுக்கு அப்ளைன் கொடுத்ததா இருக்கலாம். பட் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் வந்து உட்காரும் போது அந்த 2 பேர் ஜாயினிங் அமௌண்டான $10 சேரும் போது உங்களுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து $5 சொல்லிட்டு 2 பேர்கிட்ட இருந்து $10 கிடைக்கும். சூப்பரா இங்க நம்ம ஒர்க்கே ஜாயின் பண்ணோம், யாரோ லீடர்ஸ் கொடுத்த 2 பேர் வந்தாலும் நம்மளுக்கு இன்கம் வரும்.
நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா என்ன கிடைக்கும்? அது ஒரு 30%, இது ஒரு 50%, 80% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன நீங்க நினைச்சு பாருங்க நண்பர்களே, $10 நீங்க உள்ள வந்துட்டு உங்களோட நண்பர் ஒருத்தர் $10 நீங்க உங்களோட நேரடி அறிமுகமா இருந்தா உங்களுக்கு $8 கிடைக்கும். அப்ப 2 பேர் நீங்க அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 8, 8 $16 கிடைக்கும். இந்த 10 பேரை நீங்க $10 உள்ள வந்தீங்க, 2 நபர்களை அறிமுகப்படுத்துறதுல உங்களுக்கு $16 கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 2 பேரும் ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதுதானே கான்செப்ட். அப்படி வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த 2வது லெவல்ல இருந்தும் 50% உங்களுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2வது லெவல்ல உங்களுக்கு அதிகபட்சமா 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேரும் எப்ப அவங்களோட 2வது ஸ்லாட்டை அப்கிரேட் பண்றாங்களோ, அவங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த $20 அப்படின்ற 2வது அப்கிரேட பண்ணிருந்தீங்கன்னா, இவங்க 2வது டாலர் வாங்குற போது $20ல $10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெவல்ல இருக்கிற 4 பேர் எப்ப பண்ணாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு $10 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். இதே மாதிரி உங்களோட 3வது லெவல்ல 8 நண்பர்கள் வருவாங்க. அந்த மாதிரி 3வது லெவல்ல இருந்தும் உங்களுக்கு 50% கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இப்ப உங்களுக்கே தெரியும். 3வது லெவல்ல இருக்கிறவங்க 3வது ஸ்லாட் எப்ப வாங்குறாங்களோ, நீங்க அதுக்கு முன்னாடி 3வது ஸ்லாட்டை பை பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த 50% கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட 3வது லெவல்ல 8 பேர் ஃபில் ஆகுவாங்க. நீங்க கொடுத்திருக்கலாம், இல்ல நீங்க கொடுத்திருக்கலாம், இல்ல உங்க அப்ளைன் கொடுத்திருக்கலாம், அப்ளைனோட அப்ளைன் கொடுத்திருக்கலாம். யார் கொடுக்குற என்ட்ரியும் இந்த 2 மேட்ரிக்ஸ்ல ஃபில் ஆயிட்டே வரும். அப்படி உங்களுக்கு கீழே 8 பேர் வந்து ஃபில் ஆகும் போது அந்த 8 பேர் 3வது ஸ்லாட் $50 வாங்கும்போது ஒரு ஆள் கிட்ட இருந்து $25 $200 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி உங்களோட 4th ஸ்டேஜ்ல 16 பேர் வந்திருப்பாங்க. இந்த 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னும் போது 16 பேர் வந்திருப்பாங்க. அவங்க பண்ற 4வது ஸ்லாட் $100 பை பண்ணாங்கன்னா ஒரு ஆள் கிட்ட இருந்து $50 சொல்லிட்டு உங்களுக்கு $800 கிடைக்கும். இதே மாதிரி 5வது லெவல்ல உங்களுக்கு 32 பேர் ஃபில் ஆகுவாங்க. 32 பேர்ல 10 பேர் வந்துருக்கலாம். அதுல ஒருத்தர் $250 பண்ணாலும் உங்களுக்கு $125 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 அப்படின்னு உங்களுக்கு 10 லெவல்லையும் ஃபர்ஸ்ட் 2, 4, 8 வந்தாங்க, அதுக்கப்புறம் 12 வந்தாங்க, அதுக்கப்புறம் 30 வந்தாங்க, அப்புறம் 60, 50, 100 இந்த மாதிரி என்ன ஈக்குவேஷன் போகும். அந்த லெவல்ல இருக்கிறவங்க எப்ப அவங்களோட லெவல் ஃபிளாட் அப் பண்ணாலும் உங்களுக்கு அதுல இருந்து 50% வரும். நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மளோட டீம் இப்ப வந்து 10 லெவல்லையும் நம்மளோட டீம் அப்படியே போயிட்டே இருக்கு. டெய்லி யாரோ ஒருத்தர் 10ல இருந்து 20க்கு மாறுறாங்க, 50ல இருந்து 100க்கு மாறுறாங்க, 250ல இருந்து 500க்கு மாறுறாங்க. அப்படி மாறும் போது அங்க இருந்து நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க காலையில எடுத்து வேலட்டை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அப்கிரேட் பண்ணதுல அந்த லெவலுக்கு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும் போது அங்க இருந்து 50% வந்து உட்காரும். அப்ப இது ஒரு உண்மையான பாசிவ் இன்கமா நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? நம்ம ஒரு டீமை வழி நடத்தணும். அந்த டீம் இன்னைக்கு பெரிய டீமா மாறுது. அப்படி மாறும் போது யாரெல்லாம் அவங்களோட அப்கிரேட பண்றாங்களோ அப்போ உங்களுக்கு அப்கிரேட் அமௌண்ட் வந்து கொண்டே இருக்கும். அப்படி பாசிவ் இன்கமா வர்றதோட ஒரு அதிகபட்சம் எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 68,05,050 டெத்தர் உங்களோட வேலட்ல இருக்கும். நீங்க இப்ப ஜாயின் பண்ணி அந்த டெத்தர்ல அந்த வேலட்ல இருக்கிற டெத்தரை நீங்க எடுக்கவே இல்லை. நீங்க ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. 2, 4, 8, 16, 32 அப்படியே டீமை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னா அதிகபட்சமா 68 லட்சம் டெத்தர் உங்களோட வேலட்ல இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப ஒரு டெத்தரோட வேல்யூ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா $90. அப்ப 68 லட்சம் இன்ட்டு $90 போட்டா நம்மளோட ஐஎன்ஆர் வேல்யூல கிட்டத்தட்ட 65 to 66 கோடி ரூபாய் நம்மளால இந்த 2வது இன்கம்ல மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? $10 ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களோட லீடரோ உங்களோட அப்ளைனருக்கு அப்ளைனரோ யாரோ 2 பேர் இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க ஸ்பீடா டீமை கொண்டு போறாங்க. அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒன்லி அப்கிரேட் மட்டும் பண்ணி வச்சிருந்தா போதும் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தோம் 30%. நீங்க வெறும் $10 வந்துட்டு 10 பேர் இல்ல 10,000 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கனாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ் அடுத்தடுத்த ஸ்லாட்டை பை பண்ணும் போது உங்களுக்கு 30% கிடைக்கும். இந்த 2வது இன்கம் அப்கிரேட் இன்கம்ல நீங்க அப்கிரேட் மட்டும் பண்ணியிருந்தாவே போதும். உங்களோட 10 லெவல்ல மெம்பர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட இருந்து நடக்கிற அப்கிரேட்ல கிட்டத்தட்ட 68 லட்சம் டெத்தர் உங்களால சம்பாதிக்க முடியும். இது 2வது. 3வது இன்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லெவல் மைனிங் போனஸ். அப்ப லெவல் மைனிங் போனஸ் 18% கொடுக்குறாங்க. லெவல் மைனிங் போனஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா, சார் நான் $10 வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு
என்னோட நண்பர் ஒருத்தர் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அவரும் $10 ஜாயின் பண்ணாரு. அப்ப நீங்க ஜாயின் பண்ண $10 போது அவர்கிட்ட இருந்து என்னென்ன கிடைச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 30% $3 கிடைச்சிருக்கும், அப்கிரேட் மைனிங் 50% $8 கிடைச்சிருக்கும். அது இல்லாம இதை நீங்க பண்ணதுக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 2வது லெவல்ல 4 பேர் வராங்க இல்லையா, அவங்க வந்ததுல இருந்து $10 இருந்து $10,000 வரைக்கும் அவங்க என்ன பை பண்ணாலும் உங்களுக்கு 2% கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட். 2வது, சார் ஓகே நான் இப்ப $20 என்னோட அப்கிரேட் பண்ணிட்டேன், 2 பேரை அறிமுகப்படுத்திட்டேன், இப்ப என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட 4வது லெவல்ல இருக்கிற 16 பேர்கிட்ட இருந்தும் 2% கிடைக்கும். 2 பேர்த்த அறிமுகப்படுத்தி 2 ஸ்லாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்க டீம்ல இருக்கக்கூடிய இந்த 20 பேரு $10 இருந்து $10,000 வரைக்கும் என்ன வாங்கினாலும் உங்களுக்கு அதுல இருந்து 2% கிடைச்சிட்டே இருக்கும். சார் அடுத்ததா என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன், அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு, 3 பேர் ஆயிடுச்சு. இப்ப நான் என்னோட ஸ்லாட் 3ஆ நான் அப்கிரேட் பண்ணிக்கினேன், இப்ப என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட 6வது லெவல்ல இருக்கிற 64 பேர்கிட்ட இருந்து 3% கிடைக்கும். அப்ப இத்தனை அந்த 2 லெவலுக்கு 2 கிடைச்சது. ஆனா இந்த 6வது லெவல்ல இருக்க 64 பேர்கிட்ட இருந்து 3% கிடைக்கும். அப்ப இந்த 64 பேர்ல யாராவது ஒருத்தர் $10,000 பண்றாருன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3%, $300 அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும். $5,000 பண்றாரு, $150 உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவர் $10 இருந்து $10,000 வரைக்கும் அங்க இருக்கிற 64 பேர்ல 50 பேர் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு போட்டா கூட நம்மளோட இன்கம் இங்கேயே லேக்ஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் இப்ப நான் 4 பேர் அறிமுகப்படுத்திட்டேன் சார், நான் 4 ஸ்லாட் பை பண்ணிட்டேன் சார், $100 வரைக்கும் பை பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு என்ன சார் கிடைக்கும்? உங்களோட 8வது லெவல்ல 256 பேர் என்ன பை பண்ணாலும் 3% உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் 4 பேர் அறிமுகப்படுத்திட்டேன், இவ்வளவுதான் என்னால முடியும், நான் என்னோட ஸ்லாட்டை வேணா நான் இன்னும் அதிகப்படுத்திக்கிறேன், $250 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டேன், அப்ப என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட 10வது லெவல்ல இருக்கிற 1024 பேர்கிட்ட இருந்து 3% கிடைக்கும். உங்களோட 12வது லெவல்ல இருக்கிற 4093 பேர்கிட்ட இருந்து 5% கிடைக்கும். நண்பர்களே, நம்ம ஒரு சின்ன விதையதான் விதைச்சோம், அது அப்படியே பல மடங்கா போகும். இதுதான் அந்த 2 மேட்ரிக்ஸ் ஆர் நெட்வொர்க் பிளான் அப்படின்றது. இன்னைக்கு இதுல உள்ள ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஜாயின் பண்ணி 2, 4, 8 முடிக்கிறதுக்குள்ளேயே உங்க 10வது லெவல்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பாரு, 5வது லெவல்ல 3 பேர் இருப்பாங்க, 8வது லெவல்ல 10 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா போயிடும். அப்படி உள்ள கீழே ஃபுல்லா போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு டெத்தரும், ஏன்னா இன்னைக்கு ஒரு டெத்தர் அப்படின்றது $1 அப்படின்றத விட ஒரு டெத்தர் அப்படின்றது $90. அப்ப கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெத்தர் உங்களுக்கு வரதுன்னு வச்சா கூட ஒரு $100 ஈக்குவல் டு வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? 4 பேரை டைரக்ட் ரெஃபர் பண்ணிருக்கணும், $250 வரைக்கும் நம்மளோட ஐடியை டாப் அப் பண்ணிருக்கணும். பண்ணிருந்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த லெவல் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இமேஜின் பண்ணி பாருங்க, இன்கம் அன்பிலீவபிளா இருக்கும். சோ நம்மளுக்கு அந்த 2வது லெவல்ல 4 பேர்கிட்ட இருந்து மட்டுமே INR வேல்யூல 1,40,000 கிடைக்கும், வெறும் 4 பேர்கிட்ட இருந்து. அந்த 16 பேர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,218 டெத்தர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம கிடைக்கக்கூடிய டெத்தரோட ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 47,70,455 டெத்தர் உங்களுக்கு ரிவார்டா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு டெத்தரோட வேல்யூ $90 போட்டு இது INRக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 65 to 66 கோடி ரூபாய். அப்ப செகண்ட் இன்கம் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸ் படி ஒரு 65 கோடி, இதுல ஒரு 45 கோடி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் இதுல நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான மேத்தமெட்டிக்ஸ நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ரைட், இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு வருஷத்துல நம்மளோட இதுல இருந்து ஒரு 10% நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். இன்னைக்கு நிறைய பேர் இதை கேட்டிருக்கு. எங்களோட கனவு இதை சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வந்திருக்கோம். 10 கோடியா? எனக்கெல்லாம் 2 கோடி வந்தாவே நான் ராஜா மாதிரி இருப்பேன், எங்க ஊர் முனிசிபாலிட்டி என்ன விலைன்னு கேட்டுருவேன் அப்படின்னு படத்துல சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா நண்பர்களே, இதோட விதை சின்னது. திருப்ப திருப்ப சொல்றேன், இதோட விதை சின்னது. 4 நண்பர்கள், அந்த 4 பேரு 4 பேரை கொடுத்தாங்கன்னா 16 பேரு. இது உங்களோட டீமா நீங்க ஒரு கட்டமைச்சு பாருங்க. 1 இயர்ல நான் சொல்ற விஷயங்கள் அந்த பெர்சன்டேஜ் நடக்கும், நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதுல வின் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ரோக்ராம். மிஸ் பண்ணாதீங்க. உங்களை இந்த ப்ரோக்ராமுக்கு அழைச்ச நண்பர்கள் கிட்ட உடனே பேசுங்க. அவங்க இத எப்படி ஐடி லாகின் பண்ணணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. உடனே லாகின் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது எல்லாரும் கனவு காருங்க. பாசிவ் இன்கம் எவ்வளவு வந்தா நம்ம எவ்வளவு திருப்தியா இருப்போம் அப்படின்றத கனவு காலுங்க. நன்றி நண்பர்களே, உங்களோட இவ்வளவு நேரம் என்னோட ஸ்பீச்சை கேட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.